அன்பு தாமரை சொந்தங்களுக்கு எனது பணிவான வணக்கம். மிக அருமையான காலகட்டம். தமிழக அரசியலில் மிக சூப்பரான ஒரு சூழல் நமக்கு கிடைச்சிருக்கு. மக்கள் பணத்திற்காக வாக்களிக்க மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு உறுதியான நிலைப்பாட்டை இந்த தேர்தல் தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்த வாக்கின் மூலியமாக இளைஞர்களும் பெரியோர்களும் தாய்மார்களும் உறுதிபட தெரிவிச்சிருக்காங்க. ஏழை எளிய மக்கள் இனி எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த இளைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற நம்பிக்கையை கூட மறைமுகமா இந்த தேர்தல் நமக்கு ஒரு உறுதுணையாக செய்தி சொல்லியிருக்கு. இந்த ஒரு அருமையான காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கு, என்னுடைய அன்பு சகோதரர்களுக்கு, வரக்கூடிய 2029 தேர்தல் நமக்கான தேர்தல். பாரத பிரதமரை மீண்டும் 4வது முறையாக ஆட்சி கட்டிலில் அமர்த்தி இந்த பாரதத்தை பாதுகாப்பான தேசமாக நாம் என்றும் நிலையாக பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அருமையான சூழல்ல இந்த காலகட்டத்தில் சிஎம்ஆ தலைவர் விஜய் அவர்கள் பதவியேற்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மிக அருமையான ஒரு உறுதியையும் ஒரு தன்னம்பிக்கையும் நேற்று கொடுத்திருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்திற்கு தளபதி விஜய் அவர்களுக்கு தோளோடு தோள் நின்று மத்திய அரசு ஒத்துழைப்பு அளிக்கும் சொல்லியிருக்காங்க. அப்ப பாரத பிரதமர் அவர்களே சொன்னதுக்கு அப்புறம் நாம இந்த காலகட்டத்தில் இந்த டிவிக்கு ஆட்சி செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த திருட்டு திராவிட கட்சிகள் இல்லா தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் மிக அருமையாக பணி செய்து களப்பணியாற்றி பாரத பிரதமரை மீண்டும் கொண்டு வர்றதுக்கான ஒரு ஆயத்த பணியை இன்று முதல் துவங்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய தம்பியாக, உங்களுடைய சகோதரனாக நான் கேட்டுக்கிறேன். காலம் எல்லோ சூழலும் ஒவ்வொரு நபருக்கு வாய்ப்பளிக்கும். அப்படி இந்த முறை மக்கள் ஒரு புதிய முயற்சியில, ஒரு புதிய அணுகுமுறையில இந்த வாய்ப்பை தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல ஒரு வாய்ப்பு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் நிச்சயம் கிடைக்கும். இங்கே தாமரை மலரும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களும் கடைகோடி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழல் நிச்சயம் நடக்கும். இங்கே அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் தலைவர்களாக உருவாகக்கூடிய மிகப்பெரிய பொற்காலம். நம்பிக்கையோடு செயல்படுவோம். வெற்றி நமது. 2029 பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி கட்டில் அமையும். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை வெற்றி பெற வைப்பது நமது இலக்கு. பாரத் மாதா கி ஜெய்.